தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. அருமை பிள்ளையார் பெருமை காணவே வருமடியாரை காத்தருள்வாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. அமரர் சீமான் ஜெய கணேசனே, சிந்தையமர்பவன் மதகஜனே. தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை வயிறுடன் ஆடும் கணேசா, லீலைகள் கோடி நான் சொல்ல நீவா. நான் சத்தியத்தை கடைபிடிக்கச் செய்யும், ஆராதனை செய்வோர்களின் ஆராதனையை வழிநடத்தி செல்லும் பக்தி. நான் மானிடர்களை தர்மத்தின் வழியை வழிநடத்தி செல்லும், சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் பிரதியாக விளங்கும் பூஜை. கஜானனன் கூறிய பரம்பரை வழக்கத்தை கேட்ட பிரம்மதேவன் அங்கிருந்து பிரம்மலோகம் சென்றார். நாரதர் கூறியதை கேட்ட தித்தி சாம்புகி வராங்கியின் தவம் பூர்த்தி அடைந்ததை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள். நாரதர் கூறியதை கேட்ட சுக்ராச்சாரியார் மத்சராசுரனுக்கு உதவி செய்ய நிச்சயித்தார். சீக்கிரம் வாருங்கள் அசுரகுரு, சீக்கிரம் வாருங்கள், என் மீது கருணை காட்டுங்கள் சுக்ராச்சாரியாரே. தங்களின் கருணை எனக்கு அவசியம் வேண்டும். சீக்கிரம் வாருங்கள் அசுரகுரு, சீக்கிரம் வாருங்கள். அசுர இனத்தில் பிறந்ததால் நானும் உங்களுக்கு சீடன் தானே. தாங்கள் கண்டிப்பாக எனக்கும் அருள் புரிய வேண்டும். சீக்கிரம் வாருங்கள் அசுரகுரு, சீக்கிரம் வாருங்கள். மத்சராசுரா, நீ அசுரர்களின் எதிரியாக விளங்கும் இந்திரனின் சரீரத்தில் இருந்து வந்தவன். நான் உன்னை சிஷ்யனாக ஏற்றதே இல்லையே, பிறகும் நீ என்னை இப்படி அழைத்ததற்கு காரணம்? அசுர எதிரி தேவேந்திரன் உடலில் இருந்து வந்ததனால் நான் தேவனாகி விடுவேனா? என் சரீரம் தானவ முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒருபோதும் தேவேந்திரனோடு சேர்ந்திருக்க முடியாது. தேவர்கள் சுயநலவாதிகள், சந்தர்ப்பவாதிகள், சர்வாதிகாரிகள். தாங்கள் தான் எனக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் அசுரகுரு. தாங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். தங்களது பேச்சை கேட்டு நடந்தால் நானும் உயர்ந்தவனாகி விடுவேன் அசுரகுரு. மத்சராசுரா, நீ தானவ தர்மத்தில் அமைந்திருந்தாலும் உன் உடலில் இருக்கும் பயங்கர அசுர சக்தியை முதலில் வெளியே கொண்டு வா. 3 உலகத்தையும் உன் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வா. இது எப்படி நடக்க முடியும் அசுரகுரு? தானவ சக்தியை எப்படி அடைய முடியும்? முடியாத காரியமும் சுலபமாக முடிய பகவான் சிவனின் ஆராதனை உனக்கு உதவி புரியும். பகவான் சிவன் அசுரர்களின் தெய்வம். அவர் அனைவருக்கும் தெய்வம். ஆராதனை செய்பவர்களுக்கு உடனே கருணை வழங்குவார். நீ உண்மையான மனதோடு அவரை நோக்கி ஆராதித்து வந்தால்
அவர் அவசியம் மகிழ்ச்சி அடைவார். உனக்கு நிலையான சக்தி கிடைக்க வரமளிப்பார். அதன் உதவியை கொண்டு உன் பலத்தை நிரூபித்து நீ சொர்க்கத்தை கைப்பற்றிவிடு. நான் சிவ ஆராதனை அவசியம் செய்கிறேன் அசுரகுரு. நான் எம்பெருமான் சிவனிடம் அசைக்க முடியாத வரதானத்தை அவசியம் பெறுகிறேன் அசுரகுரு. பிறகு இப்பொழுதே ஆராதனை செய்வதாக சங்கல்பம் செய்துவிடு. ஓம் நமச்சிவாய மந்திரத்தை விடாமல் உச்சரிக்க ஆரம்பித்து விடு. எம்பெருமான் உன் முன்னே வந்து நின்று உனக்கு வரம் அளிக்கும் வரை ஓயாதே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நிறுத்து மத்சராசுரா. ஒன்றை நினைவில் கொள். எம்பெருமான் நீ சொர்க்கத்தை அடைவதற்கு வரமளித்தவுடன் நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் தாரக்கின் மனைவி சாம்புகியையும் தாரக்கின் தாய் வராங்கியையும் சொர்க்கத்தை விட்டு உடனே வெளியேற்ற வேண்டும். ஏன் அப்படி செய்ய வேண்டும் அசுரகுரு? அவர்கள் இருவரும் அசுர பெண்களாக இருந்தும் எனது சிஷ்யன் தாரக்கிற்கு பயங்கர துரோகம் செய்து விட்டார்கள். அதன் தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். சிவன் கருணை கிடைத்ததும் குருதட்சணைக்கு பதிலாக அசுர வராங்கியையும் அசுர சாம்புகையையும் நான் சொர்க்கத்தை விட்டு அனுப்பிவிடுகிறேன். தாங்கள் என்னை சிவ ஆராதனை செய்ய ஆசீர்வதியுங்கள். உன் சிவ ஆராதனை முழுமையடையட்டும். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தேவிகளே, நீங்கள் இருவரும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் 2 அவதாரங்களின் ஆசிகளை பெற்றவர்கள். நீங்கள் இருவரும் சொர்க்கத்தின் சுகபோகிகள். நான் முழுமனதோடு தங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். தாங்கள் இருவரும் பயமில்லாமல், அதாவது தயக்கமில்லாமல் இங்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நீங்கள் இருவரும் எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டீர்கள் தாயே. நீங்கள் இருவரும் தாயே அல்ல, பிசாசுகள். நீங்கள் அசுர இனத்துக்கே எதிரிகள். தாய் என்று நம்பியிருந்த எங்களை ரஜத்புரியிலே விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் சொர்க்கத்திற்கு வந்து விட்டீர்கள். இது எப்படி நியாயம்? பெற்ற மகன்களை ஏமாற்றிய முதல் மாதா நீங்கள் தான். இன்று வரை தங்களை தாயாக எண்ணி இருந்தோம். இன்று தாய் என்ற பெயரை நீங்கள் களங்கப்படுத்தி விட்டீர்கள். வெட்கப்படுகிறேன் தாய் என்று அழைப்பதற்கு. ஸ்ரீ மகாகணேசரின் பக்தி வாய்ந்த தேவிகளே, என்னவாயிற்று உங்கள் இருவருக்கும்? ஏன் இருவரும் இப்படி பயப்படுகிறீர்கள்? என் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லையே. அங்கு யாருமே இல்லை. தாங்கள் இருவரும் யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள்? அங்கே என் பேரன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் எங்களை அழைக்கிறார்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தேவிகளே, இங்கு யாரும் வரவும் இல்லை, என் கண்களுக்கு தென்படவும் இல்லை. நீங்களாக ஏதாவது கற்பனை செய்து கொண்டு வீணாக அஞ்சுகிறீர்கள். இருவரும் அங்கே நிற்கிறார்கள். அவர்களுக்கும் வரம் வேண்டுமா? அசுரமாதா திதி, அசுரமாதா திதி, கூறிதான் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் எங்களை விடமாட்டார்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தேவிகளே, இந்த சொர்க்கலோகத்தில் என் விருப்பமில்லாமல் எந்த ஒரு சக்திகளும் உள்ளே நுழைய முடியாது. நீங்கள் பயப்படாதீர்கள். ஒருவேளை இப்படி இருக்கலாமோ? தீய எண்ணம் கொண்ட மாதா திதியின் அறிவுரைப்படி அவர்கள் இருவரும்
தங்களை அழைத்துச் செல்ல வந்திருப்பார்களோ? பகவான் சிவனால் மரணமடைந்திருப்பார்கள். இல்லை, ஒருவேளை அவர்கள் அற்பாயிலில் மரணமடைந்திருப்பதால் ஆவிகளாக வந்திருப்பார்களோ? இல்லை, இல்லை. அப்படி கூறாதீர்கள், அப்படி கூறாதீர்கள் பயாசுரா. மகா கணேசரின் கருணையால் தாரக் புத்திரர்கள் நன்றாக இருக்க வேண்டும். பகவான் சிவனின் கருணை அவர்களை உயிரோடு வைக்க வேண்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தேவிகளே, மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரம் கஜானனன் கணேசரிடம் பக்தியோடு வரம் பெற்ற பிறகும் கூட தாங்கள் இருவரும் ஏன் இப்படி பயந்து கொள்கிறீர்கள்? 3 உலகத்தின் உயிர்களும் இந்த மோக மாயையை விட்டுவிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டும். ஆனால் பயாசுரா, அவர்கள் என் மகன்களாயிற்றே. என்னுடைய, உன்னுடைய, நம்முடைய, மற்றவருடைய மகன், தாய், இந்த அனைத்து உறவுகளையும் முதலில் மனதிலிருந்து எடுத்தெறியுங்கள். யாருக்கு மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் அருள் இருக்கிறதோ அவர்கள் மோகம், மாயை, அகங்காரம், பாவம், குரோதம் ஆகிய துர்குணங்களை விட்டொழிக்க வேண்டும். வரம் பெற்ற பயாசுரா, எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தந்ததுக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு இந்த மோக மாய பந்தத்திலிருந்து முக்தி கொடு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. என் ஆராதனைக்குரிய மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் எப்பொழுதுமே மாயை என்ற பந்தத்தை அறுத்து விடுவார். விரும்பும் அனைத்தையும் விரும்பியபடி கிடைக்கச் செய்வார். இந்த பந்தத்தில் இருந்து முக்தி அடைவதற்காக நீங்களும் என்னோடு சேர்ந்து மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரை ஆராதியுங்கள். இந்த ஆராதனையில் உங்கள் மனம் நிம்மதி அடைந்துவிடும். மனதில் பயம், மோகம், மாயை எல்லாம் போய்விடும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. அவசியம் பயாசுரா. நாங்கள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையில் முழுமையாக ஈடுபட விரும்புகிறோம். அப்போது என்னோடு கூறுங்கள். ஓம் மகா கணேசாய நம. 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 மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் மந்திரத்தை உச்சரித்தவுடன் எங்களுக்குள் இருந்த எண்ணம் தன்னால் மறைந்து விட்டது பயாசுரா. இனி நாங்கள் எந்த பந்தத்திற்குள் மீண்டும் சிக்க மாட்டோம். தங்களுக்கு மிக்க நன்றி பயாசுரா, மிக்க நன்றி. நாங்கள் இருவரும் இதயபூர்வமாக ஆசீர்வாதம் அளிக்கிறோம். ஸ்ரீ கணேசரின் பாதத்தில் தங்களின் பக்தி எந்த காலமும் இருந்து கொண்டு இருக்கும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கஜானனா, சுக்ராச்சாரியாரின் ஆணையை கேட்டு அதன்படி இந்திரன் உடலில் இருந்து வந்த அசுரன் மஸ்ராசுரன் சிவ ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறார். ஆராதனை செய்வது சரி, ஆனால் இவனுக்கு தந்தை சிவனின் வரம் கிடைத்தால் என்ன ஆகும்? விளைவு சராசரத்திற்கே மோசமாக அமையுமே. அந்த பயங்கரமான முடிவை நாம் தடுத்தே ஆக வேண்டும். நாம் கைலாயம் சென்று மகாதேவனிடம் மஸ்ராசுரனுக்கு வரத்தை அளிக்க வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் நல்லது கஜானனா. ஏனென்றால் மூல பண்டாரியான பகவான் சிவசங்கரன் தன் பக்தர்களுக்கு வரமளிப்பதற்கு சற்றும் தாமதப்படுத்த மாட்டார். தவம் இருப்பவர்களுக்கு தவத்திற்கான வரத்தை அளிப்பதில் தாமதப்படுத்துவது உசித்தமல்ல. இருந்தும் எம்பெருமான் அதிலும் மிக வேகமானவர். யார் தவம் இருந்தாலும் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எதையும் யோசிக்காமல் செய்து விடுவார். அதனால் தான் அவர் எம்பெருமானாக இருக்கிறார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தேவராஜா, நான் காண்கின்ற காட்சி
தங்களுக்கும் தெரிகிறதா? இப்பொழுது அனைத்தையும் கவனிப்பது இந்திரனின் கடமை. என்னிடமிருந்து பிறந்த இந்த மஸ்ராசுரன் என்னிடமிருந்து சொர்க்கத்தை பெறுவதற்காக சிவனை ஆராதிக்கிறான். ஆமாம், இந்த துஷ்டனின் ஆராதனை நிறைவேறக்கூடாது தேவராஜா. நாம் இவனை இப்படியே விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் பயாசுரனிடம் தோல்வி கண்ட பிறகு நம்முடைய திவ்ய சக்திகள் அழிந்து விட்டது. வஜ்ராயுதத்தை பறிகொடுத்தது தேவராஜன் இந்திரனின் துர்பாக்கியம். வஜ்ராயுதம் என்னிடம் இல்லை. வஜ்ராயுதம் மட்டும் இருந்திருந்தால் இவனை இந்த கணமே இங்கிருந்து யமலோகத்திற்கு அனுப்பியிருப்பேன். தேவராஜா, இந்த துஷ்டனின் சிவ ஆராதனை தடுப்பதை தவிர வேறு வழி இல்லையா? அந்த பயங்கர விளைவை தடுக்க ஒரே ஒரு உபாயம் இருக்கிறது. அது பகவான் சிவன் தான். கஜானனா, நீ சீக்கிரம் கைலாயத்திற்கு சென்று பகவான் சிவனிடம் பிரார்த்தனை செய்து கொள். இப்பொழுது நான் மோத்கட் அவதாரத்தின் தாய் தேவி அதிதியின் ஆசிரமத்திற்கு சென்று அங்கு நடக்கும் விஷயங்களை பார்த்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீ தாய் அதிதி ஆசிரமத்தில் இருப்பது மிகவும் அவசியமாகும். நான் கைலாயம் செல்கிறேன். இல்லை வர்ணதேவா, இல்லை. தேவமாதா அதிதியின் ஆசிரமத்திற்கு செல்வதில் லாபம் இல்லை. தேவராஜா, ஏன் நாம் கைலாயம் சென்று பகவான் சிவனிடம் கேட்க கூடாது? இந்த துஷ்டனுக்கு வரம் தர வேண்டாம் என்று. அதிலும் லாபம் இல்லை பவன் தேவா. நாம் நம் வேண்டுகோளை எடுத்துக்கொண்டு மும்மூர்த்திகளாகிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரிடம் செல்லலாம். அதனால் நம் பிரார்த்தனை எதுவும் நிறைவேறாது. தேவராஜா, ராஜநீதி கூறுகிறது, சங்கட சமயத்தில் தேவையில்லாமல் எதையும் செய்யக்கூடாது. தேவராஜன் இந்திரனுக்கு ராஜநீதியை பற்றி நீ சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை வர்ணதேவா. ராஜநீதி சிறுவர்கள் விளையாட்டல்ல. இதில் நாம் நம் புத்தியை பயன்படுத்த வேண்டும். ராஜநீதியில் வெற்றி பெறுவதற்கு பராக்கிரமம் அவசியம் தேவை. தோல்வி பெற்ற அதிதியின் மகன் இந்திரனின் பராக்கிரமம் இதன் முன் இல்லாது. ஏன் இவ்வளவு வேதனைப்படுகிறீர்கள் தேவராஜா? தன்னம்பிக்கை கொள்ளுங்கள். சுபசக்திகளின் கருணை நமக்கு நிச்சயம் கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும் சுபசக்திகளின் கருணை? எனக்கென்னமோ அவர்கள் நமக்கு உதவி செய்ய விரும்பவில்லை என்று தோன்றுகிறது. தேவராஜா, எத்தனை காலம் இவன் இப்படி தவம் செய்கிறானோ அத்தனை காலமும் நாம் இப்படியே அலைய வேண்டியதுதான். இவர்களை விலக்குவதற்காக சுபசக்திகளை நாம் மகிழ்வுறச் செய்ய வேண்டும். தேவராஜா, தாங்கள் பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள். சீக்கிரம் எங்களோடு கைலாயத்திற்கு வாருங்கள். ஓம் நமச்சிவாய. பதி பரமேஸ்வரனுக்கு என் பணிவான வணக்கங்கள். வணங்குகிறேன் தாயே. அவரை கண்டு ஆச்சரியப்பட வேண்டாம் தாயே. இது யாரென்று தெரியவில்லையே. என் மகனைப் போலவே இருக்கிறானே. இதை பார்த்து ஆச்சரியப்படாமல் என்ன செய்ய? இந்த ஆச்சரியத்தின் காரணமே தாங்கள் தான் தாயே. நானா? ஆம் தாயே, தாங்கள் தானே எனக்கு ஆணையிட்டீர்கள். நான் கைலாயத்தை விட்டு செல்லக்கூடாது என்றீர்களே. தங்களின் ஆணையை கடைபிடிப்பதற்காக நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேஸ்வரின் எண்ணப்படி கஜானனன் ஸ்ரீ கணேசை இங்கு கொண்டு வந்தேன். பக்தர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற இவரை அனுப்புவேன். இதற்கு தான் கூறுவார்கள் ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று. தங்களின் ஆணையை கேட்ட மாதிரியும் இருக்கும். இன்னொரு புறம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தர்களின் எண்ணத்தை நிறைவேற்றிய மாதிரியும் இருக்கும். இப்பொழுது என் மீது தங்களுக்கு கோபம் இல்லையே தாயே? நான் உன்னிடம் கூறினேன் அல்லவா தேவி பார்வதி, கௌரிபுத்திரன் கணேசன் கைலாயத்தை விட்டு செல்ல மாட்டேன் என்று. அதனால் இவனுடைய அவதாரமான இன்னொருவர் இவனுடைய காரியத்தை முழுமையடைய செய்வார். ஒன்று தெரியுமா தேவி, இம்முறை இவர் காரியத்தை செய்ய ஒன்றல்ல 2 அவதாரங்கள் வந்திருக்கிறார்கள். 2 அவதாரமா? இன்னொன்று என்ன? அதற்கு இன்னும் பெயர் சூட்டவில்லை தேவி. தாய் இன்னும் குழந்தை பார்க்கவே இல்லையே. சக்தி சொரூபமான தேவி பார்வதி, தாங்கள் தங்களுடைய திவ்ய திருஷ்டியை பயன்படுத்தினால் கௌரிபுத்திரனுக்கு பதிலாக வந்திருக்கும் அவதாரம் யார் என்று தங்களால் அறிந்து கொள்ள முடியும். சாம்ப சதா சிவனுக்கு, ஸ்ரீ மகா கணேசருக்கு. எம்பெருமானே, என் சரீரத்திலிருந்து வந்த மசுராசுரன் அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் பேச்சை கேட்டு தங்களை நோக்கி ஆராதிக்கிறான். தேவராஜேந்திரா, ஆராதனை செய்வதற்கு ஜென்மம் எடுத்த ஒவ்வொரு உயிருக்கும் அதிகாரம் இருக்கிறது. மஸ்ராசுரனின் சிவ ஆராதனை கண்டதும்
தாங்கள் ஏன் இத்தனை வருந்துகிறீர்கள்? சிவாராதனை செய்வதற்காக வருந்தவில்லை. அவன் விரும்பும் வரத்தை பெற்றால் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்று எண்ணித்தான் வருந்துகிறேன். எம்பெருமானே, தாங்கள் ஒருபோதும் துஷ்டன் மஸ்ராசுரனுக்கு வரமளிக்க கூடாது. அக்னிதேவா, மஸ்ராசுரன் இப்பொழுது துஷ்டன் அல்ல, சிவபக்தியில் மூழ்கிக் கொண்டிருக்கிறான். பக்தனை துஷ்டன் என்று கூறுவது இந்த சராசரத்தில் அனைத்தை விட பாவமான செயல் அல்லவா? மன்னியுங்கள் தாயே, மன்னியுங்கள். கவலையின் காரணமாக இப்படி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்துவிட்டது. என்னை மன்னியுங்கள் தாயே, என்னை மன்னியுங்கள். தேவாதிதேவன் பகவான் சிவனே, எங்கள் அறியாமையை விட்டுவிட்டு வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மஸ்ராசுரனுக்கு வரம் தராதீர்கள். எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் சிவசங்கரா. மஸ்ராசுரனுக்கு வரமளிக்காதீர்கள். தாங்களே கூறுங்கள், நான் இவர்களுடைய வேண்டுதலை ஏற்கலாமா, ஏற்கக்கூடாதா? இல்லை இல்லை எம்பெருமானே, ஒருபோதும் கூடாது. அவனுக்கு வரம் அளித்தால் அனர்த்தமாகிவிடும். தேவராஜா, தாங்கள் தந்தையிடம் வேண்டுகோள் விடுக்க வந்தீர்களா இல்லை ஆணையிட வந்தீர்களா? தவறு செய்வது அறியாதவர்களின் சுபாவம். மன்னிப்பது தங்கள் கடமை அல்லவா? நாங்கள் தேவர்கள் உங்களை தான் நம்பியிருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் தான் உதவ வேண்டும். உங்கள் கருணை எங்களுக்கு தேவை. கஜானன் கணேசா, இந்திரனிடமிருந்து வந்த மஸ்ராசுரனின் தவத்தை நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும். இப்பொழுது கௌரிபுத்திரன் கணேசனுக்கு அறிவுரை கூறி முடிவு செய்யுங்கள். நான் மஸ்ராசுரனுக்கு வரத்தை தரலாமா அல்லது கூடாதா என்று. அப்படியே ஆகட்டும் தந்தையே. தாயே, தாங்கள் அவர்களுக்கு புரிய வைத்தீர்கள் என்றால். தேவராஜேந்திரா, இது கைலாயத்தில் மட்டுமல்ல, அனைத்து உலகத்திலும் எம்பெருமான் சிவனின் முடிவுதான் இறுதியானது. அதில் நான் என்ன செய்ய முடியும்? இதுதான் உன் கடைசி முடிவா கஜானனா? இல்லை, இந்த சராசரத்தில் எந்த ஒரு செயலுக்கும் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் நம் தந்தை எம்பெருமான் கையில் தான் உள்ளது. நம்மால் அவரிடம் வேண்டிக் கொள்ள மட்டும்தான் முடியும். பகவான் சிவனிடம் வேண்டிக் கொள்வதற்கு முன் நாம் நம் முடிவை பற்றி விவாதிக்க வேண்டும். முடிவு சரிதானா என்று தீர்மானிக்க வேண்டும். அதில் என்ன சந்தேகம் உனக்கு? நீ அதை பற்றி யோசிக்கவில்லை கஜானனா, நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நானும் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அந்த மஸ்ராசுரனுக்கு பகவான் சிவனிடமிருந்து வரம் கிடைத்தால் என்ன பயங்கர விளைவுகள் எல்லாம் ஏற்படும். ஒருவேளை அவனுக்கு வரம் கிடைக்கவில்லை என்றால் ஆராதனை தவம் புரிபவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்று வழக்கம் அதோடு முடிவடைந்து விடுமே. இப்பொழுது நாம் இதற்கு நல்ல உபாயத்தை தான் கண்டுபிடிக்க வேண்டும். வரம் கொடுத்த மாதிரியும் இருக்க வேண்டும், கொடுக்காததை போலவும் இருக்க வேண்டும். அப்படி ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். கௌரிபுத்ரா, நான் ஒரு உபாயத்தை கண்டுபிடித்து விட்டேன். அப்படி என்றால் என்னை விட நீ புத்திசாலியா? நம் இருவருக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. அந்த ரகசியத்தை உன் மூலம் தான் நானே கண்டுபிடித்தேன். நீதான் என் மனதில் இருக்கிறாயே. நாம் நம் முடிவை எம்பெருமான் சிவனிடம் சென்று கூறிவிடுவோம். வா, செல்லலாம். வா வா. தந்தையே, தங்களின் ஆணையின்படி நாங்கள் அனைவரின் துன்பமும் தீரும்படி நன்கு யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். மஸ்ராசுரனுக்கு தாங்கள் வரமளிக்க வேண்டாம். சாம்ப சதாசிவ கௌரிபுத்திரன் மற்றும் கஜானனன் ஸ்ரீ கணேசனுக்கு. எம்பெருமானே, கௌரிபுத்திர ஸ்ரீ கணேசர் மற்றும் கஜானனன் ஸ்ரீ கணேசரும் எங்களது பிரார்த்தனையை கேட்டு
எங்கள் மீது கருணை காட்டிவிட்டார்கள். அனைவரையும் வணங்குகிறேன். எங்களுக்கு உத்தரவு தாருங்கள் எம்பெருமானே. உங்கள் இருவரின் அறிவுரையை ஏற்று நான் மஸ்ராசுரனுக்கு வரத்தை தரப்போவதில்லை. ஆனால் மஸ்ராசுரன் ஒரு முழுமையான தவத்தை செய்திருக்கிறானே, அவனுக்கு என்ன பதில் கூறுவது? அதை பற்றி தானே கவலைப்படுகிறீர்கள்? தந்தையே, ஆனால் இவனுக்கு அந்த முடிவை நான் கூறப்போவதில்லை. தங்கள் தாய் பார்வதி கூறப் போகிறாள். உங்களின் இருவரின் முடிவும் சரியானதுதான். ஏனென்றால் உங்களின் சாதுரியத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் பகவான் சிவன் மஸ்ராசுரன் விஷயத்தில் உங்களையே முடிவெடுக்க சொன்னார். தாயே, தாங்கள் எங்கள் இருவரின் புத்திசாலித்தனத்தையும் முடிவையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? அப்பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம் தாருங்கள். என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. தாயே, கௌரி புத்திரன் அபயமுத்திரை ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டு தங்களிடம் பிரார்த்தனை செய்யவில்லை. அவர் மோதகத்திற்காகத்தான் பிரார்த்தனை செய்திருக்கிறார். தாயே, மோதகத்தின் ஆசீர்வாதம் என்னை விட கஜானனுக்கு தான் அதிகம் தேவை. ஏனென்றால் அவன் இன்று வரை தங்கள் கைகளால் செய்த மோதகத்தை அருந்தியதே இல்லை, அதன் சுவையையும் உணர்ந்ததில்லை. என் மூலம் அவன் மோதகத்தின் சுவையை பற்றி அறிந்ததும் அதை அருந்தியே தீர வேண்டும் என்று ஆவலுடன் இருக்கிறார். நான் உங்கள் இருவருக்கும் நிறைய மோதகம் செய்து தருகிறேன். என்னோடு வாருங்கள், உங்கள் இருவருக்குமே மோதகம் தருகிறேன். ஓம் நமः சிவாய. 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 அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, தாங்கள் சீக்கிரம் வாருங்கள். பகவான் சிவனுக்கு ஆராதனை செய்து எனக்கு வரதானம் கிடைக்கவில்லை. தாங்கள் கூறியது பொய்யா? பகவான் சிவன் அசுரர்களின் தெய்வம் என்றீர்கள். சீக்கிரம் வாருங்கள் அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, எனக்கு வேறு மார்க்கம் காண்பியுங்கள். தங்களுக்கு என் குரல் கேட்கவில்லையா என்ன? தாங்கள் சிவாராதனை செய்யும்படி எனக்கு அறிவுரை கூறி என்னை குழப்பினீர்களா? நீங்கள் அசுரர்களின் குரு அல்லவா? தாங்கள் என் நேரத்தை ஏன் வீணாக்கினீர்கள் அசுரகுரு? சீக்கிரம் வாருங்கள், எனக்கு பதில் கூறுங்கள் அசுரகுரு. சீக்கிரம் வாருங்கள் அசுரகுரு, சீக்கிரம் வாருங்கள். மத்சராசூரா, நீ என்னை அடிக்கடி அழைத்து என் சிவ ஆராதனையை ஏன் இப்படி கெடுக்கிறாய்? நான் அழைத்ததில் உங்களது சிவ ஆராதனை பாதிக்கப்பட்டு விட்டதா? அதனால் பரவாயில்லை அசுரகுரு. தாங்கள் எனக்கு செய்த காரியம் அசுர எதிரியை போலல்லவா உள்ளது? உன் வார்த்தையை அளந்து பேசு மத்சராசூரா. அசுர இனத்தின் உயர்வையே எண்ணி வாழும் அசுரகுரு சுக்ராச்சாரியாரை அசுர எதிரி என்று கூறும் தவறை செய்யாதே. தவறு நான் செய்யவில்லை, நீங்கள் செய்கிறீர்கள் சுக்ராச்சாரியாரே. சிவ ஆராதனை செய்யும்படி எனக்கு அறிவுரை கூறி என்னுடைய நேரத்தை வீணாக்கினீர்கள் அசுரகுரு. மத்சராசுரனுக்கு கோபம் வந்தால் அதன் விளைவு உங்களை அழித்துவிடும். துஷ்ட மத்சரா அசுரா, அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் கோபத்தை பற்றி உனக்கு தெரியாதா? உனக்கு இங்கு நீண்ட காலம் உயிர் வாழ விருப்பமில்லையா என்ன? மரணம் அடைய போவது தாங்கள் தான் அசுரகுரு. அசுரர்கள் தத்தர்களின் நம்பிக்கை வீணாக்கி விட்டீர்கள் அசுரகுரு. சிவ ஆராதனை செய்யும்படி அறிவுரை கூறி அசுரர்களை குழப்பி வருகிறீர்கள். சிவ 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 சிவ. எம்பெருமான் சிவன் அசுர இனத்தின் உயர்வை கருதுபவர். அவர் அசுர இனத்தின் மீது தனி கருணை உடையவர். பிறகு ஏன் உங்கள் கடவுள் எனக்கு கருணை காட்டவில்லை? நீ உண்மையான மனதோடு சிவ ஆராதனை செய்யாமல் இருந்திருக்கலாம். இல்லை அசுரகுரு, என் முழு மனதையும் சமர்ப்பித்துத்தான் நான் சிவ ஆராதனை செய்தேன்.
ஆனால் பகவான் சிவன் எனக்கு வரதானம் அளிக்கவில்லை. இது உங்களின் சதி வேலையாக இருந்தால் நான் உங்களை விடப்போவதில்லை. மத்சராசுரா, நீ தேவராஜனின் உடலில் இருந்து வந்தவன் அல்லவா? அதனால் உன்னுடைய புத்தியும் அவனை போல் குழம்பி இருக்கிறது. அசுரகுரு சுக்ராச்சாரியார் யாருக்கும் சிவபக்தியை பற்றி அறிவுரை கூறும் பொழுது குழப்ப மாட்டார். உண்மையிலேயே நீ சிவபெருமானை நோக்கி முழுமனதோடு ஆராதித்திருந்தால் அவர் நிச்சயம் உனக்கு கருணை புரிந்திருப்பார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை அசுரகுரு. தாங்கள் எனக்கு சதி செய்யவில்லை என்றால் அசுரர்களின் தெய்வமான பகவான் சிவன் ஏன் எனக்கு வரமளிக்கவில்லை? சீக்கிரம் எனக்கு மார்க்கம் காட்டுங்கள் அசுரகுரு. மத்சராசூரா, நீ மீண்டும் ஒருமுறை முழு மனதுடன் சிவனை நோக்கி ஆராதி. திரும்பவும் ஆராதனை செய்து வரதானம் கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுது நான் உன்னை கைலாயத்திற்கே அழைத்துச் செல்கிறேன். தங்களுக்கு நன்றி அசுரகுரு. இந்த மத்சராசுரன் தங்களையே சந்தேகித்து விட்டான். என்னை மன்னித்து விடுங்கள் அசுரகுரு. நான் மீண்டும் ஒருமுறை முழுமையாக சிவ ஆராதனையில் ஈடுபடுகிறேன். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். எம்பெருமான் சிவன் உன் ஆராதனையை முழுமையடைய செய்வார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஒரு திசை பார்த்து அமர்ந்து கொண்டிருந்தால் எதுவும் நடக்க போவதில்லை. இதற்கு காரணம் நீங்கள் தான் அசுரமாதா. தங்கள் பிடிவாதத்தின் காரணமாக எங்களது சிவ ஆராதனையை தடுத்து விட்டீர்கள். எத்தனையோ காலங்களாக சிவ ஆராதனையை செய்த பிறகும் கூட உங்களுக்கு என்ன கிடைத்தது? நான் உங்கள் சிவ ஆராதனையை நிறுத்தி நல்லதுதான் செய்திருக்கிறேன். தாங்கள் அந்த காரியத்தை செய்யலாமே. எங்களுக்கு ஒரு சந்தேகம் அசுரமாதா. தாங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது முழுமையடைவதில்லையே. அதிகமாக பேசி அவமரியாதை செய்யும் காரியத்தை செய்யாதே கமலாக்ஷ். அசுரமாதா செய்யும் எந்த ஒரு காரியமும் உசிதமான காரியம்தான். பிரம்ம ஆராதனை செய்ய சொல்லும் பொழுது அதுதான் உசிதம் என்று கூறினீர்கள். ஆனால் எங்கள் பிரம்ம ஆராதனை முழுமையடையவில்லை. எந்த சிவபக்தியில் எங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதையும் உங்கள் அறிவுரையின் காரணமாக விட்டுவிட்டோம். இப்பொழுது எங்களை காக்க சிவனும் இல்லை. நிச்சயம் நாங்கள் மரணமடைய போகிறோம். நீங்கள் கோழையாக இருப்பதை விட இறப்பதே மேல். நீங்கள் அசுர இனத்திற்கே களங்கம். அசுரன் என்ற பெயரை கொண்ட கையாலாகாதவர்கள். இன்று வரை நான் உங்களைப் போல் கோழைகளை எங்குமே பார்த்தது கிடையாது. உங்கள் இருவரிடம் உங்கள் தந்தையின் குணம் ஒன்று கூட இல்லவே இல்லை. அது எங்கள் குற்றமில்லை அசுரமாதா. தங்களுக்கு பிடித்த பிரம்மதேவன் தான் எங்களுக்கு இப்படி முழுமையடையாத வரத்தை அளித்தார். வரத்தை அவர் அளிக்கவில்லை, நீங்கள் கேட்டீர்கள். தேவையில்லாத வரத்தை கேட்டால் அதன் பலனும் தேவையில்லாமல் தான் இருக்கும். நீங்களே பயந்தவர்கள். உங்களால் என்ன செய்ய முடியும்? எங்களை அப்படி கூறாதீர்கள் அசுரமாதா. எங்கள் வழியில் விளையாட்டு காட்டிய நல்ல தெய்வங்களை உங்களுக்கு பிடித்த பிரம்மதேவர் துண்டு துண்டாக்கி தூக்கி எறிந்து விட்டார். இப்பொழுது நாங்கள் வருந்துகிறோம். நீங்கள் அப்பொழுதே வருந்தி இருக்க வேண்டும். சென்று உங்களை தோற்கடித்த பொழுதே பயாசுரன் முன்பாவது உங்கள் வீரத்தை காண்பியுங்களேன். யோசித்தே உங்கள் நேரத்தை வீணாக்கி விட்டீர்கள். ஏன் மூர்க்கர்களே? என்னுடைய பரமபிதா பிரம்மா உங்களுக்கு யாராலும் அழிக்க முடியாத வரத்தையும் தான் அளித்தார். சிவ ஆராதனை மட்டும் செய்து கொண்டு இதுவரை நீங்கள் பயங்கரமான வீரம் வாய்ந்த பயங்கர அசுர சக்தியை பயன்படுத்தவே இல்லை. என் ஆணையை கேளுங்கள். இப்பொழுதாவது நீங்கள் உங்கள் பயங்கர அசுர சக்தியை கொண்டு என்னை இந்த சிறையிலிருந்து வெளியில் அனுப்புங்கள். இது சிறை வாழ்க்கை அல்ல அசுரமாதா. வரதானம் மூலம் பெற்ற வஜத்புரி இது. இங்கு நம் அனைவருக்கும் சராசரத்தின் அனைத்து சுகங்களும் கிடைக்கும்.
சராசரத்தையே பார்க்காதவர்களுக்கு சராசர சுகம். அறிவில்லாதவர்களே, இந்த சராசரத்தையே என் காலடியில் விழ வைப்பதுதான் என் நோக்கம். அதற்கு உங்களை போன்ற கோழைகளோடு இருந்தால் என்னுடைய எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. தாங்கள் எங்களை கோழைகள் என்று அவ்வப்பொழுது கூறி அவமானப்படுத்துகிறீர்கள் அசுரமாதா. நீங்கள் இருவரும் அவமானப்படத்தான் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் இன்று வரை உங்கள் பராக்கிரமத்தை காண்பிக்கவோ அல்லது உங்கள் வரதானத்தை பயன்படுத்தவோ எதுவும் செய்யவில்லையே. அவகாசம் தாருங்கள். எங்கள் பராக்கிரமத்தால் சராசரத்தையே உங்கள் காலடியில் வைக்கிறோம். அந்த அவகாசம் உங்கள் வாயிலில் கை கட்டி வந்து நிற்குமா என்ன? நீங்கள் கோழைகள் தான். இப்பொழுதும் கோழைகள், எப்பொழுதும் கோழைகள். உங்கள் இருவருக்கும் உங்கள் தந்தையின் குணமே அல்ல, உங்கள் தாய் சுயநலவாதியின் குணம்தான். அவள்தான் உங்களை இந்த சிறையில் அடைத்து அவள் மட்டும் சொர்க்கத்தை அனுபவிக்க சென்று விட்டாள். அந்த குற்றவாளி தாங்கள் தான். உங்களோடு சேர்ந்து நாங்களும் சங்கடத்தை அனுபவித்து வருகிறோம். என் தாயும் பாட்டியும் அங்கு சென்றது நல்லதுதான். அறிவில்லாமல் பேசுகிறாய். வெட்கமாக இல்லை உனக்கு? உன் கோழைத்தனத்தையும் மூர்க்கத்தனத்தையும் என் மீது சுமத்துகிறாயா? நீங்கள் உங்கள் வரம் பெற்ற சக்தியை பயன்படுத்தி என்னை இந்த சிறையை விட்டு வெளியே அனுப்பினால் நான் உங்கள் இருவரையும் தாரக்கின் மகன்கள் என்று ஏற்பேன். ஆகட்டும் அசுரமாதா, தாங்கள் கூறியபடி எங்கள் அசுர சக்தியை பயன்படுத்தி இந்த ரஜத்புரியை விட்டு வெளியே சென்று வெற்றி காண்கிறோம். வா சகோதரா. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரந்தேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரந்தேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. மகனை பிரிந்த வேதனையா தேவி அதிதி? தைரியமாக இரு. முகட்கட் இத்தனை நாள் நம்மோடுதானே இருந்தான். அவனை மீண்டும் அடைய மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆணையை நாம் ஏற்க வேண்டும் தேவி அதிதி. அதுதான் நம் அனைவருக்குமே நல்லது. இல்லை சுவாமி, என்னால் மகத்காட்டின் பிரிவை ஏற்க முடியாது சுவாமி. ஏனோ தெரியவில்லை, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் என் உயிரோடு ஏன் விளையாடுகிறாரோ தெரியவில்லை. உயிரோடு விளையாடுகிறாரா? ஆம் சுவாமி, பாலகனாக வந்து அவன் விளையாடியதை என்னால் மறக்க முடியாது. என்னால் வேதனை தாங்க முடியவில்லை. நீங்கள் என் பேச்சை கேட்டால் நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? அவசியம் தேவி. சுவாமி, தாங்கள் என்னை பார்வதியிடம் கைலாயத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள்.
அவர்கள் காலடியில் அமர்ந்து கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசரின் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என் மனதிற்கு சாந்தி கிடைக்கும். அப்படி செய்வது உசிதமல்ல தேவி அதிதி. பகவான் சிவன், தாய் பார்வதியினுடைய ஆணை இல்லாமல் நாம் கைலாயம் செல்வதை பற்றி எண்ணவே கூடாது. வணங்குகிறேன் தந்தையே, வணங்குகிறேன் தாயே. தாங்கள் இருவரும் கைலாயம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் கௌரி புத்திரனின் இன்னொரு ரூபம். தங்களோடு இனி நான் நேரடியாகவும் மறைந்தும் எப்பொழுதும் இங்கேயே வசிக்க வந்துள்ளேன்.